Hi friends, welcome to Chennai food. முறுக்கு செய்யறதுக்கு நம்ம மாவுடைய அளவு உளுந்தோட அளவையும் பதமா சேர்த்து நல்லா வெள்ளையா முறுமுறுன்னு ரொம்ப ஈஸியா தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தேன்குழல் முறுக்கு செய்யறதுக்காக நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்துர்க்கேங்க. இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துர்க்கேன். இதை நல்லா சுத்தம் படுத்திட்டு கழுவி காய வச்சு எடுத்துர்க்கேன். காஞ்சதுக்கு அப்புறமா அரிசியை நம்ம இந்த மாதிரி போட்டு கசக்கி விட்டோம்னா அரிசி நல்லா உடையணும் நொய் மாதிரி. பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சல் இருக்கணும். நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடுகடுன்னு காயணும். இந்த அரிசி நம்ம ஊற வைக்க தேவையில்ல. ஒரு 4-5 முறை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நான் இந்த ஆழாக்கில் 5 ஆழாக்கு எடுத்திருந்தேன். இந்த ஆழாக்கில் நான் பச்சரிசி 5 ஆழாக்கு எடுத்திருந்தேன். அதனால் இதே ஆழாக்கில் 1 ஆழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரி ஆழாக்கில் அளந்தாலும் சரி எதில் பச்சரிசி அளக்குறீங்களோ அதில் 5 டம்ளர் நீங்கள் பச்சரிசி போடுறீங்கன்னா 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கிறதுக்காக பேனை சூடுபடுத்தியிருக்காங்க. இந்த உளுத்தம்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். உளுந்து நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. உளுந்து லேசாக நிறம் மாறி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் உளுந்தோட நிறம். நம்ம போடும் பொழுது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாறினா போதும். நல்லா வாசனை கமகமன்னு வருது. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா ஆறணும், அதுக்காக தான். இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். உளுந்து நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இந்த உளுத்தம்பருப்பை நம்ம அரிசியிலே சேர்த்து விட்டுடலாம். அரிசியிலையும் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது, அரிசி நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி உளுந்தும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை நான் மிஷினில் கொண்டு போய் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிஷினில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி அரைச்ச பிறகு நீங்கள் அரைச்சிக்கோங்க. சப்போஸ் அரிசி அரைக்காமல் உங்கள் கோதுமை போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கையில் ஆழாக்கு அரிசி கொண்டு போயிட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கு மாவை அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். முறுக்கு மாவை நான் மிஷினுக்கு கொண்டு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். சப்போஸ் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கிறதுனால நான் சலிக்கலை, அப்படியே தான் பயன்படுத்துகிறேன். இதில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1 கிலோ பச்சரிசி 200 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு. நான் கருப்பு எள்ளு பயன்படுத்துகிறேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சீரகம் சேர்க்கறது பிடிக்கலன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டானா நீங்கள் எண்ணெயை சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கை வைக்காதீங்க. ஒன்று கரண்டியில் கலருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பொறுமையாக கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெண்ணெய் மாவு ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. முறுக்கு மாவை நான் பிசைஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக குடிக்கும், ரொம்ப டைட்டாக இருந்தால் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பதத்தில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி செலவாச்சுங்க. நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு குழலில் எண்ணெய் தடவிக்கலாம். நான் இந்த அச்சு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம தேன்குழல் முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த 3 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. பிழியறதுக்காக வச்சுருக்கிற கரண்டி அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டியில் தான் பிழியணுன்ட்டு இல்லை, பட்டர் பேப்பர், வாழை இலை, எண்ணெய் கவர் இந்த மாதிரி எதில் வேணும்னாலும் நீங்கள் பிழிஞ்சிட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த குழலில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், அருந்து போகாமல் சூப்பராக வருது. நல்லா ஈஸியாகவும் பிழிய வருது.
இப்போ நம்ம முறுக்கை பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முறுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு சின்ன துண்டு எண்ணெயில் போட்டு பாருங்கள். இப்படி போட்ட உடனே சட்டுன்னு மேலே வரணும். இதுதான் எண்ணெயோட பதம். இது மாதிரி எண்ணெய் சூடான உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைனா சட்டுன்னு கலர் மாறிடும். இப்போ ஒவ்வொரு முறுக்காக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டியில் பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதனால் 2 முறுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பி விடணும். உடனே நம்ம திருப்பக்கூடாது, முறுக்கு உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் ஆன உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. எண்ணெயில் பாருங்கள், இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு, முறுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. முறுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குது, ஆனால் நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குங்க இது. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரிசியை வச்சு நல்லா முறுமுறுப்பான வெள்ளையான தேன்குழல் முறுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி தேன்குழல் முறுக்கை செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேன்குழல் முறுக்கு ரொம்பவே வெள்ளையாக நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.